ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு மிக்சியை பற்றி தான் போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கீங்க, இந்த மிக்சி வந்து நல்லா இருக்குமா, இல்லை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களா அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த லாங்வே மிக்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும், ஒரு 1.5 வருஷமாகவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் நான் வாங்கின ரேட்டுக்கும் ஒரு 300 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்குகிற ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான மிக்சி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கப்பெல்லாம் ஒரு 1.5 வருஷம் பழசான கப்பு தான். பார்த்திங்கன்னா பிளேடு ஒரு நார்மலான அளவுக்கு இருக்குது. போட்டால் நல்லா அரைக்கும், ஆனால் எந்த ஒரு டேமேஜ் இதெல்லாம் எதுவும் ஆகலை. நம்ம அப்படியும் பிளேடு போயிடுச்சு அப்படின்னா நம்ம கடையில் கொடுத்து பிளேடு மாற்றிக்கலாம். இதில் வந்து 2 கப்பு வந்து அதிகமாக அரைக்க மாட்டோம். இந்த சின்ன கப் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இந்த சின்ன கப் மட்டும் நல்லா இருக்குது. மற்ற 2 கப்பும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம அரைக்கிறப்ப மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கப்பு அதிகமாகவே யூஸ் ஆகிருக்காது. ஆனால் இதில் எல்லாம் பிளேடெல்லாம் நல்லா தான் இருக்கும். மற்றதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பிளேடு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரே பிளேடு 2 சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 4 பிளேடு கொடுத்துருக்காங்க. ஜூஸ் அரைக்கிறது இது எல்லாமே புதுசு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதுவும் யூஸ் பண்ணதில்லை. நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த 2 சின்ன கப்பும் அதுக்கடுத்து அந்த பெரிய கப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற எந்த கப் அந்த ஜூஸரும் அந்த பெரிய கப்பும் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மேலே மூடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டியானதாக இருக்கும். ஆனால் சும்மா அப்படியே லப்பர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக ஒரு அளவுக்கெல்லாம் இருக்காது. நாங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களுக்குலாம் அழுக்காக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாவே பூராவுமே அப்படியே ஒடுங்கும். ஒரு நார்மலான குவாலிட்டியில் தான் இருக்கும். நல்லா நீங்கள் ஹெவியாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான ரேட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மிக்சி ஆன் பண்ணி பார்க்கலாம். மிக்சி ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகுது. அதனால் மிக்சி வந்து 1.5 வருஷமாக எந்த ஒரு பால்ட்டும் இல்லை, நல்லா தான் ஓடிட்டுருக்கு. அப்பப்போ வந்து ஓவர்லோட் மட்டும் ஆகிட்டுருக்கும். அது மட்டும் நம்ம கீழே அந்த புஷ் பட்டனை மட்டும் அமுத்தி விட்டா சரி. ஆனால் கொஞ்சம் ஹீட் வந்து சரியாகும். கொஞ்சம் ஹீட் ஆகும். நம்ம பெரிய கப்பில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 2 டைம் போட்டு அரைக்கலாம். 3வது டைம் போட்டு அரைக்கும்போது கீழே வந்து அந்த புஷ் பட்டன் வந்து ரிலீஸ் ஆகிரும். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அப்புறம் மீண்டும் 2 கப்பு அரைக்கலாம். அந்த அளவுக்கு தான் அரைக்க முடியும். நம்ம நார்மலாக அரைக்கிறதுக்கு 1 டைம் 2 டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து அரைக்கும்போது இது வந்து அரைக்காது, அப்படியே ஸ்டாப் ஆகிரும். மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த புஷ் பட்டன் அமுத்துற மாதிரி இருக்கும். நாங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுனால அதில் ஃபுல்லாகவே கரையாக இருக்குது. அதனால் இது வாங்கிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.